ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மோஸ்ட்லி நம்மள எல்லாருமே நம்ம மொபைலில் ஷெடோ ஃபைட் கேம் விளையாடுவோம். ஏன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்னு கூட இந்த கேமை சொல்லலாம். ஏன்னா சில பேர் இந்த கேம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஷெடோ ஃபைட் கேம் நம்ம மொபைலில் விளையாடுறப்போ சில பேர் இன்னைக்கு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது ஷெடோ ஃபைட் கேம் ஓப்பன் பண்ணுறீங்க, கேம் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் இந்த ஷெடோ ஃபைட் கேம் உங்களால் விளையாட முடியலை. ஒட்டுவாவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகி ஸ்ட்ரக் ஆகிறது. இல்லாட்டி கேமை விளையாடுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது. இதனால உங்களால் ஷெடோ ஃபைட் கேம் விளையாடவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஷெடோ ஃபைட் கேமில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் ஷெடோ ஃபைட் கேமில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஷெடோ ஃபைட் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷெடோ ஃபைட் கேம் அந்த இடத்துல காட்டும். ஷெடோ ஃபைட் ஸோ காட்டினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் அப்படின்றத கொடுத்து உங்களுடைய ஷெடோ ஃபைட் கேம் அப்டேட் பண்ணணும். அப்படியே அப்டேட் பண்ணும் போது தான் இந்த ஆப்பில் ஏதாவது பக்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அதுவுமே சால்வ் ஆகி புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அதோட கேமுலையுமே எந்த இஷ்யூஸும் இல்லாமல் நம்மளால் விளையாடவும் முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் ஆகுன அப்புறமா விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்ப்பீங்களாச்சுன்னா ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஷெடோ ஃபைட் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷெடோ ஃபைட் கேம் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்ப்பீங்களாச்சுன்னா ஃபோர்ஸ்டோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கொடுத்து ஃபோர்ஸ்டோப் பண்ணிடுங்க. அதோட இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டெலிட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு திரும்ப ஷெடோ ஃபைட் கேம் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அதாவது கிளியர் டேட்டா பண்ணும்போது எப்போ ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சால்வ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா எப்போ ஓப்பன் பண்ணி கேம் விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள் ஷெடோ ஃபைட்டில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரி டூல்ஸ் இல்லாட்டி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு க்ளீனப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆகுன அப்புறமா இந்த ஷெடோ ஃபைட் கேமை ஓப்பன் பண்ணி விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் ஷெடோ ஃபைட் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.